ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் ரொம்ப சாஃப்டான பர்ஃபெக்டான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி அண்ட் அதோட தேவையான பொருட்களுமே ரொம்பவே குறைவு. ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இந்த ஈஸியான ரவா லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் 2 கப் அளவில் வறுக்காத ரவை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 2 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவு சீனி எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் பூ எடுத்துக்கொள்ளுங்க. இது நீங்கள் கூட குறைய வேணும்னாலும் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு மில்க் மெய்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அதோட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க்குமே எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது உங்கள் தேவைக்களவு நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணும்னாலும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் பார்த்தீங்கன்னா கச்சன் அதோட கொஞ்சமாக ப்ளம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நெய். நம்ம நெய் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம செய்ய போகிற லட்டுமே நல்ல வாசனையாக டேஸ்டியாக சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த லட்டு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ தேங்காய் பூவை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லாவே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அண்ட் அதோட வாசனையும் வர ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன். நெய் உருகினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கச்சனை சேர்த்து நல்லாவே பொன்னிறம் வரும் வரைக்கும் இதை வறுத்தெடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கச்சன் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே பேனில் எடுத்து வச்சிருக்க ப்ளம்ஸையும் சேர்த்து வறுத்தெடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த ப்ளம்ஸ் எல்லாமே நல்லாவே பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ நாம் சேர்த்த ரவையை ஒரு 10 நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் கைவிடாமல் இதை நல்லாவே வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக நம்ம ரவையை எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அதோட டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லாவே வறுபட்டு உதிரியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த தேங்காய் பூவை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இதுக்காக நீங்கள் கடைகளில் கிடைக்கக்கூடிய டெசிக்னேட்டட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம தேங்காய் பூவை வறுத்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 to 3 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வறுத்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க சீனியை பிளெண்ட் பண்ணி இது கூட சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதையுமே சேர்த்து 2 to 3 நிமிஷம் நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க கச்சானையும் ப்ளம்ஸையுமே சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவையோட நிறம் மாறவே இல்லை. அதோட ரவையுமே பூ போல் உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. நாம் சேர்த்து நெய் சீனி இருக்கு இல்லையா, அதோட சூட்டிலே அந்த ரவை நல்லாவே உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ இது கூட நான் மில்க் மெய்ட் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. கூடவே நாம் எடுத்து வச்சிருக்க 1/4 கப் அளவு பாலையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. பால் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. சேர்த்திங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கேசரி மாதிரி நல்லாவே சாஃப்டாகி வந்துடும். அதே நேரத்தில் பால் ரொம்ப குறைவாக சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ நான் சொல்கிற அளவுப்படி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக இதை ரொம்ப ஆற விட்டுடாதீங்க. உங்கள் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். இப்போ இதில் இருந்து கை நிறைய எடுத்து இறுக்கமாக லட்டு பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நாம் எப்போவுமே லட்டு பிடிக்கும்போது நல்லாவே அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு உடைஞ்சு போகாமல் உதிர்ந்து போகாமல் இருக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம்.
இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா ரவையிலையுமே இந்த லட்டை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இந்த லட்டு எல்லாமே சூப்பராகவே நமக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பர்ஃபெக்டான ரவா லட்டு நமக்கு சூப்பராகவே கிடைச்சிருக்கு. என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த ஸ்வீட்ஸுமே செய்யலை அப்படின்னா கூடயும் லாஸ்ட் டைமில் இந்த ரவா லட்டை செஞ்சுடுவாங்க. அவ்வளவு ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்பவுமே டேஸ்டியாகவுமே இருக்கும். இப்போ இதை நான் உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். கல் மாதிரி இல்லாமல் நல்லாவே சாஃப்டாகவே இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க சின்னவங்க முதல் பெரியவங்க வர ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாழ்க்கையில் ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. என்ன போல் முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.